இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பாருங்கள், எங்கள் அம்மா வந்து அந்த அகில் வைப்பாங்க, 7 அகில். அதுக்கப்புறம் பஜ்ஜிலாம் செஞ்சிட்ருந்தோம். அப்புறம் இனிப்புக்காக ஒன்று செஞ்சாங்க, அது கொஞ்சம் செஞ்சிட்ருந்தோம். பக்கத்தில் பசி இருக்குது, தோசையும் ஊற்றி சாப்பிட்டுட்டே இருந்தோம். பஜ்ஜி போட்டதே நான் தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த அகில் பாருங்கள், இது 7 தானியத்தில் வந்து வைக்கிறதுக்காக நம்ம அந்த அகில் ரெடி பண்ணுறது. இது ஏற்றி வைப்போம் பாருங்கள், பின்னாடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், படையலுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஒரு படையல் மாட்டுக்கு, இன்னொரு படையல் வந்து அம்சார் பொங்கலுக்கும். செவ்வாய்க்கிழமைன்றதால இன்றைக்கே 2மே படைச்சலாம் சொல்லிட்டு அம்மா 2மே ரெடி பண்ணிட்டாங்க. இது மாட்டு பொங்கலுக்கு, இது அம்சார் பொங்கலுக்கு. பாருங்கள், நான் காமிச்சேன் இல்லையா, அந்த அகில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிடுவோன்றதால கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமம் வச்சுருக்கேன். இது கண்ணுக்குட்டி, இது 2 மாடு, இது எங்கள் அம்மா அப்பா கல்பனை ஏற்றுறாங்க. எல்லாமே நாங்கள் நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிராமத்தில் போய்ட்டு நீங்களும் கொண்டாடினீங்களான்னு பாருங்கள். உங்கள் மாட்டுக்கெலாம் இந்த மாதிரி அழகாக படைச்சி சாப்பாடெலாம் கொடுத்தீங்களா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தான் நம்ம சிட்டியில் வாழ்ந்தாலும் கிராமத்தில் போயிட்டு ஒரு விஷயம் செய்கிறதுன்றது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. பாருங்கள், படைச்ச வாழைப்பழத்தை நான் தான் மாட்டுக்கு கொடுத்தேன், சாப்பிட்டுருக்கு. அந்த மாதிரி மாட்டுக்குன்னு என்னென்ன வச்சு படைக்கிறோமோ அது ஃபுல்லாகவே மாட்டுக்கே அப்பா கொடுத்துட்டாரு. இது எங்கள் அக்கா பொண்ணோட பையன், எங்கள் அம்மா வச்சிட்ருந்தாங்க. அவனும் ஜாலியாக படைக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். பூஜை ரூமில் போய்ட்டு இந்த 7 விளக்கு எங்கள் அம்மா ஏற்றிட்டு இருந்தாங்க. ஏற்றி நம்ம படைச்சிட்ருந்தோம். பொங்கல் வந்து நம்ம பாரம்பரியமாக வந்து நிறைய விஷயம் இருக்குது. சாதாரணமாக பொங்கல் வச்சு படைக்கிறது கிடையாது. இதெல்லாம் எத்தனை பேர் வீட்டில் செஞ்சு படைக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி படைச்சா அந்த மஞ்சள் கயிறுலாம் வச்சு படைச்சி போட்டுப்பாங்க. கல்பனை ஏற்றி வீட்டு உள்ளேயும் படைச்சாச்சு. இதான் எங்கள் அம்மா வீட்டோட சாமி ரூம். நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், இதே மாதிரி எங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரிசியில் ஒரு விளக்கு வச்சாச்சு, பருப்பில் ஒரு விளக்கு வச்சாச்சு, தானியம் அதில் ஒன்று வச்சாச்சு, சர்க்கரையில் ஒன்று வச்சுருவாங்க. இது வந்து புளி டப்பாவில் வைக்க முடியாதுன்றதால மேலே வச்சுட்டாங்க. இது மிளகாத்தூள் டப்பா மேலே வச்சுட்டாங்க. வெளியில் நாங்கள் போட்ட கோலம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோலம்